ஹலோ டியூஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு 5:15க்குலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அவளுக்கு நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நான் பார்த்துட்டு அவன் என்ன சொன்னான்னா ஃபீவர் கண்ட்ரோலாக இருக்க மாதிரி இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போகிற சொல்லி கேட்டுட்டு இருந்தா. இல்லை வேணாம் வெயிட் பண்ண மார்னிங் பார்க்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா மழையும் நிற்கிற மாதிரி இல்லை. இந்த கிளைமேட்டில் ஸ்கூலுக்கு போனாலும் குழந்தைங்களுக்கு செட் ஆகாமல் போயிடுமேன்ட்டு நானும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோம் வீட்டில் சொல்லிட்டேன். அவளும் வந்து தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஏஞ்சிக்கவும் இல்லை. சரி நம்ம கொஞ்சம் நேரம் போய் கொஞ்சம் டீ காஃபி போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். ஏன்னா நைட் ஃபுல்லாக ஸோ அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஃபுல்லாக அவள் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் தான் தூக்கம் இருந்துச்சு, சில கொஞ்சம் ஹெட்டேக் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு வந்து ரிலாக்ஸிங் வந்து உட்காந்து பட்டர் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சில் கிளைமேட்டில் சென்னையில் அதுவும் இங்கே பால்கனியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு என்ன சொல்கிற ரிலாக்ஸிங்காக இருக்குது. என்ன ஒரு அப்சஸ் இருந்தாலும் என்ன ஒரு லைஃப்பில் இருந்தாலும் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு ரிலாக்ஸாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து என்னோடய பால்கனியில் உட்காந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மழை டைம்லேயும் சரி, கரண்ட் இல்லாத போதும் சரி, இந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பர் வியூவாக இருக்கும். அதுவும் வந்து க்ரீனரிஸாக தான் இருக்குமே, அதுவே கண்ணுக்கு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்ற அப்பிடேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் சரி எதுவுமே வந்து உள்ளே கொஞ்சம் சாரல் கூட விழாது. ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அழகாக பால்கனியில் உட்காந்து நான் ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துட்ருக்கலாம். அந்த கிளைமேட்டும் தெரியும், வானம் அப்படியே ஒரு ஃபுல் வியூவோடு தெரியும். அந்த பறக்கிற பறவைங்க, அந்த எனக்கு இது ரொம்ப பிடிச்சது அந்த க்ரீனரிஸோடு சேர்ந்து ட்ரீஸோடு சேர்ந்து அந்த ஸ்கை தான். அதே மாதிரி உங்களோட டே இன்றைக்கி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.